ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு போயிடுவோம். மந்த்ல போயிட்டு லாஸ்ட் ஃபிளிப் வந்து அங்க 2022 மேல இருக்கு ப்ரோ. 2022 ரைட் ஓகே. எஸ். அதுக்கு கீழே லாங் லாஸ்டிக் லோ இருக்கு ப்ரோ. இதுவா? எஸ் ப்ரோ. இந்த லோ டாமினேட் பண்ண வைக்கும். மார்க்கெட் வில் பி அப் சைடு. மார்க்கெட் என்ன சைடு? மேலே தான் போகும். மேலே தான் போக சான்ஸ். லெட்ஸ் கம் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கணும் ப்ரோ. அது வந்து நம்ம வீக்லியில பார்ப்போம். வீக்லிக்கு போயிடலாமா? எஸ் ப்ரோ. போயிட்டேன். ஸோ வீக்லியில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கு? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட். ஸோ வீக்லி லோ எது? இன்டர்னல் லோ. வீக்லி லோ வந்து இன்டர்னல் லோ வந்து கரெக்டாக செப்டம்பர் மேலே இருக்கு ப்ரோ. செப்டம்பர் மேலே புல் கேண்டில் ஒன்று இருக்குல்ல. எஸ் ப்ரோ. ஓகே. இந்த லோ அந்த லோ உடச்சா கீழே டாமினேட் தான் கீழே வரும். அது வரைக்கும் மேலே தான். அது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்கு? அப் சைடு. அப் சைட். ஸோ வி கேன் எப்போவுமே ட்ரெண்டை ஃபாலோ தான் பண்ணுவோம். ஸோ இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? பை சைடு தான். பை சைடு இருக்கு. நெக்ஸ்ட் we can go for daily. ஸோ டெய்லிக்கு போயிட்டேன். ஸோ ஆக்சுவலி டெய்லியுமே இதுதான் லோவா இருக்கா? எஸ் ப்ரோ. எஸ்ஸா? வெல் வித்வுட் ட்ரெண்ட் டெய்லியில் ஏதாவது யூஸ் பண்ணலாமா? ட்ரெண்ட் லைன் வரைய முடியாது ப்ரோ. நம்ம ஜாயின் பண்ணா அது 2 டச் தான் வரும். ஸோ ஓகே. டெய்லியில என்ன சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு? ஹேமர் வந்துருக்கு ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன மேலே பண்ணுறது போகிறது? சான்ஸ்? என்ன பண்ணி வாய்ப்பு ஷூட் இருக்கு? அப் ஆகுது. ஷூட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். ரைட்டா? ஹை அப்போ எது? எஸ் ப்ரோ. ஸோ டெஸ்டினேஷன் ஹை அந்த வீக் வச்சு எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இன்டர்னல் ஹை. நல்லா பார்க்கணும். லாஸ்ட் ஃபிளிப் ஏது இன்டர்னல் ஹை. இததான். ஆமா ப்ரோ. அது இத உடைச்சிட்டா மார்க்கெட் மேல போகும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹை. ஓகேவா? இப்போதைக்கு மார்க்கெட் எங்க போக ப்ராபபிலிட்டி இருக்கு? ஏன்னா இது ஒன்றும் ஒரு மேஜரான அப் ட்ரெண்ட் லோவா? எஸ் ப்ரோ. இந்த லோ டாமினேட் பண்ண வைக்கும். மார்க்கெட் வில் பி அப். அப். நெக்ஸ்ட் என்ன பண்ண? 4 hours போலாம் ப்ரோ. 4 hours கேட்டா 4 hours பார்க்கும்போது என்ன தோணுது? டவுன்ல இருக்கு ப்ரோ ட்ரெண்ட். கிளியரா? டவுன் ட்ரெண்ட். சோ இந்த ஜோனை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? அப் தான். இந்த ஜோன் டாமினேட் பண்ண கீழ போகும். இருக்கு. சோ லாஸ்ட் ஃபிளிப் நல்லா புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஃபிளிப் ஹை இதுதான். ரைட்டா? ஹை. மேபி இத டவுன் ட்ரெண்டா பார்த்து மேபி ரீடெஸ்ட்க்கு வரலாம் நீங்க திங்க் பண்ணலாம். ஆனா இந்த கிரீன் லோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது. எங்கதான் போகணும் டிசைட் பண்ணி ஆகணும். பை சைடு தான். எங்க போகணும் டிசைட் பண்ணணும்? 50 to 60 அந்த ரீட்ரேஸ்மென்ட் ப்ரோ. ஓகேவா? வெல். சோ இப்போதைக்கு ஏதாவது என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு இல்ல ப்ரோ. நம்ம அடுத்த கேண்டில் பார்ப்போம். அடுத்த கேண்டில் பார்ப்போம். எஸ் ப்ரோ. Yes, we got here. We got an entry bro. Entry what? Yes bro. Or buy. Stop loss எங்க வைக்க? Stop loss அந்த zone கீழ வச்சிருங்க bro. Zone கீழ. Target? Target 1:2 or அந்த 50 to 60. 1:2 12 high வரைக்கும் வைக்கலாம். 1:3. அது பிரேக் பண்ணா ஹை வரைக்கும் வைக்கலாம் bro. ஆனா அது வரைக்கும் 1:2 போதும் bro. 1:2 ரைட்டா? எஸ் bro. சோ ரன் பண்ணலாமா? பண்ணலாம் bro. ஐஷா? Sure bro. 1:20 கிட்ட ஆயிச்சா? ஃபைனலி என்ன நடந்துருக்கு? Flip. Break பண்ணானே. Yes, break. So that's cut. Internal low எங்க இருக்கு? Internal low வந்து அந்த hanging man ஒன்னு இருக்குல bro. அதுதான் bro low. Internal low. In case இந்த impulsive retest போட்டாலும் இது என்னவா மாறலாம்? திரும்ப ஷூட் ஆகலாம். ஓகே. மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்துச்சுங்க. இந்த லோல இருந்து ஒன்னு ஷூட் ஆகலாம். மேபி இந்த லோ டு ஹைக்கு நான் என்ன பண்ணேன்? இம்பல்ஸ் ஃபிப் செக் பண்ணலாம் bro. 50 to 60ல இருக்குது. இன்னும் டச் ஆகல.
5260 வித் லோல இருக்கா 50%. அப்ப இங்க என்ன எஸ் பண்ணலாம்? ப்ரோ இன்டர்லைன் திரும்ப ஷூட் ஆகலாம் ப்ரோ. மேபி இந்த ஹைல இருந்து இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70% மேல போயிடுச்சு. கண்டிப்பா எங்க போய் ஆகணும்? ஷூட் அப் வந்து ஹை வரைக்கும் போகும் ப்ரோ. ஹை வரைக்கும். ஸோ பட் இங்க எனக்கு என்ன வேணும்? பையிங் ப்ராபபிலிட்டி வேணும் ப்ரோ. பைக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு இன்னுமே வேணும். இல்ல. இல்ல எஸ். ப்ரோ. ரன் பண்ணுங்க ப்ரோ. எஸ் ஃபைனலி. இப்போ ஒரு என்ட்ரி போகலாம் ப்ரோ. ஆனா என்ன என்ட்ரி? பை. செல். அதுல இருந்து அந்த ஜோன் கீழ வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ஜோன்ல கீழ வரைக்கும். டார்கெட்? எஸ் ப்ரோ. ஹை. ஹை வரைக்கும் ரைட்டா? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஸ்லோவா ரன் ஆயிட்டு ஸ்டெடியா ப்ரோ. இட்ஸ் வில் பி கோ ஃபார்வர்ட். அகைன் மார்க்கெட் கீழே விழுது. மேபி எதுக்காக கீழே விழலாம்? இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ் ஆரல்ஸ் எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேல போலாம் ப்ரோ. எஸ் ஃபைனலி வி காட் கன்ஃபர்மேஷன். எப்போ கிடைக்குது? இந்த பாருங்க, இந்த கேண்டல்ல பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகவே கூடாது. இதுக்கு அப்புறம் என்ன கேண்டல் பண்றீங்க? டோஜி ஸ்பின்னிங் டாப் டோஜி. ஃபார் டோஜி. சரி ஹையாச்சும் மார்க்கெட் என்ன பண்ணுங்க சேர்த்து வச்சு? பிரேக் பண்ணா தான் போகும். பிரேக் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ணும்? பை என்ட்ரி போகணும். இன்னும் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணல? பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணல? எஸ் ப்ரோ. பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கல. ஹேங்கிங் மேன் லோல வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆகுதா? பையிங். எஸ் ப்ரோ. ரிஜெக்ஷன். பட் எனக்கு என்ன வேணும் அங்க? பையிங் கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோ. ஃபைனலி வி காட் we can entry. Entry? buy entry bro. ஏன்னா செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? டாமினேட் ஆயிட்டாங்க. சோ கெட் a buy entry. ஸ்டாப் லாஸ் சேம். Zone ஸ்டாப் killer. லாஸ் சேம் டார்கெட்டா? Same target. Yes bro. சோனி ஹிட்டா? Partial book stop loss auto move பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபிளிப் ஆகுது. லோ இதுவாவே மாறிடுமா? எதுக்காக இது கீழ வர ட்ரை பண்ணுது? லோ டு ஹைக்கு என்ன பண்ணும்? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்காக. சோ அப்போ 50 to 60 ரீடெஸ்ட். ஒரு ட்ரெண்ட் என்னவா வருது? ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது ப்ரோ. 3 touches. ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா? எஸ் ப்ரோ. சோ இவ்வளோ கீழ வருது. ஏன்? லோ டு ஹைக்கு என்ன பண்ணுவோம்? ரீடெஸ்ட்மென்ட் செக் பண்ணும் ப்ரோ. ஓ ஹைக்கும் ரீடெஸ்ட்மென்ட் இருக்கு. சோ 50 to 60. அந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஒரு பை என்ட்ரி போலாம் ப்ரோ. பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? இன்னொரு பை என்ட்ரி. ஹேங்கிங் மேன். ஸ்பின்னிங் டாப். எஸ் ஃபைனலி. பிரேக் வச்சு தான் செக் பண்ணி ப்ரோ. கொஞ்சம் ஜூம் பண்ணி. வெயிட் அண்ட் வாட்ச். கன்ஃபர்மேஷன் வெல். என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆகுதா? எஸ் ப்ரோ. ரிஜெக்ட் ஆகுதானா செல்லர்ஸ் என்ன பண்ண முடியல இன்னும்? டாமினேட் பண்ண முடியல. எஸ் ஃபைனலி we got an entry bro. entry? You can go buy entry bro. buy entry. stop loss inga 600 இல்லையா? zone. yes bro. on zone கீழ. target same target அந்த 1:2 ஆ? 1:2 சேம் இருக்கும் bro. 1:2 வந்துச்சு அதுல. எஸ் bro. 1:1 ஹிட் ஆயிடுச்சு. சோ சேம் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ரூல் என்ன? ரூல் ஸ்டாப் லாஸ் ஆட்டோ மூவ் பண்ணி. சோ இந்த ரூலோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா? அப்பதான். சோ ஃபைனலி we got ஃபிளிப் ஆயிடுச்சு bro. இங்க மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இது டார்கெட் ஹிட் bro. சோ ப்ராப்பரான என்ட்ரிஸ் அவ்வளவுதான். சிம்பிள். நம்ம என்ட்ரி செட்டது எல்லாமே என்ன? ப்ராப்பர் என்ட்ரி. ட்ரெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணனும். ட்ரெண்டை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி சந்தேகமாவே இருக்கட்டும். ஏன் இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் கூட போலாம்.
டவுனுக்கு கூட சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம பேஸ் ஆஃப் பண்ணிருக்கோம். ஆனா இத ஆமா. பிரேக் பண்ணதுக்கு ஆமா. அப்புறம் மார்க்கெட் இங்கன்னா போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அங்க போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபிளிப் பண்ணணும், லோ எதுவா மாறிடும், அந்த புல் கேண்டில் வந்துக்கல ப்ரோ, அதான் ப்ரோ வரும். எஸ் ப்ரோ, ஒண்ணு எனக்கு லோல பை ஆகணும், அப்படி இல்லாட்டி ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ன பண்ணும், பை ஆகணும். பை ஆகும். ஸோ இன்டர்னல் லோ பிரேக் எஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எங்க வருது, எங்க ட்ரை பண்ணுது, லோவுக்கு வர ட்ரை பண்ணு ப்ரோ. சப்போஸ் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவேன், ஃபிப்பை செக் பண்ணலாம். 50 to 60ல கரெக்டா ரியாக்ட் ஆகுதா பார்ப்போம். இன்னும் இங்க ஆகல கரெக்டா ப்ரோ. ரியாக்ட் ஆனா விட்டுற கீழே அவ்வளோ இருக்கா, எஸ் ப்ரோ. கரெக்டா கீ ரியாக்ட் லெவல் ஆனா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்ம பை என்ட்ரி போடலாம். சரிதா. எஸ் ஸோ ப்ரோ. இங்க கரெக்டா ரியாக்ட் ஆகி இந்த கீ லெவலோட அட்டாச் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகுது, இங்க இந்த நியூட்ரல் கேண்டில் ஷூட் செட் ஆகுது வச்சு ப்ரோ. பிரேக் பண்ணுதா, இந்த ப்ரீவியஸ் செல் கேண்டில் எஸ் ப்ரோ. செட் வச்சு பிரேக் பண்ணுதா, என்ன பண்ணும், எஸ் ப்ரோ. அங்க ஒரு இங்க என்ட்ரி. பை என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எங்க 618 ஜோனுக்கு கீழே வைக்கலாம். கீழே கீழே டார்கெட் இங்க உடைச்சிச்சுன்னா இந்த ஹை நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்கோம்ல. எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஆமாவா இல்லையா, ஆமா ப்ரோ. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கோ ஃபார் இட். நம்ம ஸ்டாப் லாஸை இன்னும் என்ன பண்ணல, ஹிட் பண்ணல. கேப்சரே பண்ணல. ஸோ நல்லா டார்கெட் பண்ணீங்க. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், பாடி க்ளோஸ் வைக்கணும். ஸோ 1:1 அடிச்சிச்சா இல்ல, 1:1 இல்ல ப்ரோ. அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும், அடிச்சுன்னா இது ஆட்டோ க்ளோஸ் ஸ்டாப்ல ஆயிருக்கும், நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் 1:1 அடிக்காம இங்க வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் பாடி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ட்ரேட ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் வைக்கலாம். ஆன் பண்ணுவேன். ஸோ பட் மார்க்கெட் எஸ் எகைன் என்ன ஆகுது, அதே இடத்துக்கு ரிப்பீட் ஆகுது. வந்து இங்க என்ன ஆகுது, எனக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் காமிக்குது. ஸோ இங்க கூட நான் என்ன பண்ணலாம், இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். எஸ் ப்ரோ. புரியுதா நான் என்ன சொல்றேன். எஸ் ஸோ ப்ரோ. இவ்வளவுதான் ஃபரீத். ஒரு ட்ரெண்டை பிடிக்கணும், அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டா அந்த ட்ரெண்டோடய என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா டிராவல் ஆகணும்.